தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் ரொம்ப நாளாக பன்னீர் பிரியாணி பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. எண்ணெயிலே இந்த வெங்காயத்துலேயே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கீங்களா தண்ணி. நான் எப்பயுமே எந்த பிரியாணி பண்ணாலுமே இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர் தான் வைப்பேன். எனக்கு இந்த 1.5 டம்ளர் வச்சு எனக்கு கரெக்டாக நான் பண்ண வரல. நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக வரல. ஸோ நான் 2 டம்ளர் வச்சே பண்ணிவிட்டேன். தம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா, தம் போட்டு இறக்கும் போது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி முள்ளாக குச்சி குச்சியாக ரைஸ் நின்றுருந்தாவே இந்த ரைஸ் சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். இது தயிர் பச்சடி வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு.